Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சுண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 100 கிராம் அளவுள்ள துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பச்சை மிளகாய், இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்து இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பருப்புலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லயும் மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைனா அரைச்சிடக்கூடாது. மிக்ஸியை பாத்தீங்கன்னா உடனே ஒரு 2 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பாத்தீங்கன்னா ஒரு 3 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா சிவந்து வந்துட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த தாளிப்பு இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கடைசியாக சேர்த்துருக்கக்கூடிய தாளிப்பு தான். இந்த மாதிரி தாளிப்பு நீங்கள் சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் விட்டுக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்காமலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் நெய் சேர்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்த தடவை சுண்டைக்காய் வாங்குனீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.